வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் ஜல்ஃப்ரேசி. இது ஒரு செமி ட்ரை கிரேவி. நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, நான் கூட சாப்பிடலாம். இதில் நம்ம நிறைய வெஜிடபிள் சேர்க்கறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கிரேவி தான். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய வெஜ்ஜீஸ் சேர்த்து பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இந்த ரெசிபி பண்ணுறத நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். முதல்ல இந்த காய்கறிகள்லாம் வெண்ணெயில் வேக வைக்க போகிறோம். ரெண்டாவது இதுக்கு கிரேவி ரெடி பண்ணி அப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல இந்த காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து, வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை க்யூபாக சாப் பண்ணி இதில் சேர்த்து நான் சாட்டே பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கேரட்டை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பேபிகார்னையும் நான் சேர்த்துக்க போகிறேன். நான் 7 பேபிகார்னை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 20 பீன்ஸையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் அதை நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம். இதே வெண்ணெயிலே நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருக்கும், அதே சமயம் வெந்துடும். இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ஸ்வீட் கார்னும் 1/2 கப் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன், பச்சை பட்டாணி ரெண்டுமே சீக்கிரம் வெந்துடும், அதனால் நம்ம லேட்டாக சேர்த்துக்கிறோம். இந்த கிரேவியில் காயெல்லாம் குழையக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். கடைசியாக நம்ம பெல் பெப்பர் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு பச்சை குடை மிளகாயை மெல்ஸாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 சிவப்பு குடை மிளகா, 1/2 மஞ்சள் குடை மிளகா சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக ஒரு தக்காளியில் விதை எடுத்துகிட்டு அதையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி குழையக்கூடாது, அதுவும் காய்கறிகள் மாதிரியே க்ரன்ச்சியாக குக்கானா போதும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த காயை வேக வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த காயெல்லாம் குழையக்கூடாது. அடுத்ததான் நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டை நீளமாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து லைட் ப்ரௌன் கலர் வரணும். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இலைகள் இருக்கு இல்லையா, அதை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயக்கீரை இலைகள் நம்ம கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம ட்ரை பொடிகள் எல்லாம் சேர்த்துடலாம். முதல்ல 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்க இதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்க போகிறோம். அந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பித்தோடனே ஒரு 4 தக்காளியை நம்ம பல்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதாவது தக்காளியை நரன்னு அரைச்சிக்கோங்க, ஃபைனாக அரைக்க வேண்டாம். இல்லைனா நீங்கள் பொடியாக தக்காளியை சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி மசாலாலாம் ஒன்றா ஆற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சாஃப்டாக ஆற வரைக்கும் வெந்தால் போதும், குழஞ்சி மசியணும்னு அவசியம் இல்லை. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து இது திக்காக ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சர்லாம் ஒன்றா ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த காய்கறிகள்லாம் இந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியோட மசாலாலாம் இந்த காயில் நல்லா உரைக்கணும், அதனால் நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காயை வேக வச்சதுனால அது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ட்ரை ஆனால் போதும். நான் இன்றைக்கி செமி ட்ரையாக பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கேன். இது நீங்கள் ட்ரையாக கூட பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பஞ்சுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். பேசிக்கலி இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு கூட சொல்லலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.